ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துதலில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு பாஸ்டர் சொன்ன பிரகாரம் அவரை பார்ப்பதும் முதல் தடவை, இந்த சபையில் கலந்து கொள்வதும் முதல் முறை. ஆனால் இந்த ஏரியாவிற்கு நான் இயற்கையை வந்திருக்கிறேன். உங்களுடைய சகோதரர் ஒருவருடைய உதவியோடு நான் இங்கே வந்திருக்கிறேன். இன்றைக்கு இங்கே வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்கு கொண்ட தேவன் தீர்மானித்த தயவிற்காக தேவனுக்கு நன்றி. 2 ஆண்டுகள் உங்களை ஜெயமாய் நடத்தி வந்த தேவன், ஜெயகர்த்தர், தலகர்த்தர், இன்னும் உள்ள ஆண்டுகள் அவருடைய வருகை வரையிலும் தேவன் தாமே முன்னின்று நடத்துவாராக. 2 ஆண்டுகள் பயணம் என்பது, ஒருவேளை இந்த மைக்ரோஃபோன் உங்களுக்கு கொடுக்கப்படுமையானால் ஒவ்வொரு பேரும் சாட்சி சொல்ல முடியும். அந்த 2 ஆண்டுகளில் தேவன் செய்த நன்மைகள் எதற்கெனில் இனி வரும் ஆண்டுகளில் நான் உனக்கு செய்வேன் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு தான் தேவன் உங்களுக்கு செய்து காண்பித்திருக்கிறார். அவரை பின்பற்றின ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை என்பதை காண்பித்தார், இன்னும் காண்பிப்பார். இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைவதாக. புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற திருச்சபையாரை, பாஸ்டர் மற்றும் போதகர் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். அது கிட்டத்தட்ட ஒரு பிறந்த நாள் அப்படித்தானே, ஒரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற திருச்சபையின் நாள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சற்நேர தியானத்திற்கென்று உங்கள் வேதாகமத்தை ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம், இந்த பகுதி 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியம். வேதாகம் இருக்கிற அத்தனையும் சேர்ந்தே வாசிக்கலாம். வேதம் இருக்கிற அத்தனையும் சேர்ந்தே வாசிக்கலாம். 18ஆம் வசனம், என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஒரு முறை கூட எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமே. என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். இன்னும் ஒரு முறை கூட யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிப்போம். ஓகே, should be thorough with this verse. மனதில் அப்படியே பதித்துக் கொள்ளுங்கள். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். நம்முடைய விண்ணப்பங்களையும் நம்முடைய வேண்டுதல்களையும் அப்படியே ஒரு மினியேச்சர் ஃபார்ம்ல இந்த வசனம் அப்படியே நமக்கு எடுத்து காமிக்குது. சமாதானம், நிலையான ஒரு நிலை, அமைதியாய் தங்கும் ஒரு இடம். இதுதான் நம்முடைய வாழ்வியல் தேடல். ஒரு திருச்சபைக்காக இருந்தாலும் சரிதான், வாழ்க்கைக்காக இருந்தாலும் சரிதான். ஆண்டவரே, சமாதானமாய் உம்மை ஆராதிப்பதற்கு, உம்மை தொழுது கொள்வதற்குரிய இடம் அல்லது அமைவு. ஆண்டவரே, நாங்கள் நிலையாய் நிற்பதற்குரிய ஒரு வாசஸ்தலம், நிலைத்து நின்று உம்மை ஆராதிப்பதற்கும் உம்மை தொழுது கொள்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு ஒரு இடம் வேணும். அல்லாவிட்டால் மாத்திரமல்ல, அமைதியாய் ஆண்டவர். அமைதி என்பது சத்தம் இல்லாமல் என்பதல்ல. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி நிரம்பிய, ததும்பிய, ஆண்டவரே இந்த குழப்பங்கள் இன்றி உமக்குள் நான் மகிழ்ந்திருக்கிற அந்த நிலைதான் அமைதி என்பது. அப்ப இந்த 3 நிலைகளையும் ஆண்டவர் தம் ஜனத்திற்கென்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீங்க என் ஜனம் உரிமையோடு பேசுகிறார். என்னுடைய ஜனத்திற்கு நான் அளிக்கிற வாக்குத்தத்தம் சமாதான தாபரங்கள், நிலையான வாசஸ்தலம், அமைதியாய் தங்கும் இடங்களிலும் என் ஜனங்கள் குடியிருப்பார்கள். ஆனால் அதனுடைய முந்திய பகுதிகள், நீங்க 32ஆம் அதிகாரத்தினுடைய மற்ற ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்கிறேன். அந்த பகுதிகளை நீங்கள் வாசிக்கிற போது இது ஒவ்வாத ஒரு நிலை போன்று காணப்படும். அவர் பேசுவது அழகா இருக்கிறது. ஆண்டவரே, என் ஜனம் சமாதான தாபரங்களிலும், ஆண்டவரே நிலையான வாசஸ்தலங்களிலும், அமைதியாயிருக்கிற சூழ்நிலைகளும் இங்கு ஆண்டவர் சொன்னாலும் அந்த மக்களுடைய, அந்த ஜனங்களுடைய நிலைகளை, சூழ்நிலைகளை பார்க்கிற போது ஒரு முரண்பாடாய் காணப்படுகிறது. நீங்க அதை 32ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்க. நீங்கள் என் ஜனத்துடைய நிலத்திலும் களிகூர்ந்திருந்த நகரத்திலும் சந்தோஷம் நிறைந்த எல்லா வீடுகளிலும் முச்செடியும் நெருஞ்சலும் முளைக்கும். அரண்மனை பாழாக விடப்படும். ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாகும். மேடும் துருக்கமும் என்றைக்கும் கெபிகளாகும். அவைகள் காட்டுக்கழுதைகள் கழிக்கும் இடமாயும் மந்தைகளுக்கு மேய்ச்சடமாயும் இருக்கும். கொஞ்சம் அந்த வார்த்தைகளை நீங்க வாசிக்கும் போது நெருடல் நிறைந்த வார்த்தைகளாக இருப்பது பார்க்க முடிகிறது.
முட்செடி, நெரிஞ்சல்கள் முளைக்கிற இடம், பாழாய் விடப்படுகிற இடம், வெறுமையாயிருக்கிற இடம், அது மாத்திரமல்ல கெபிகளாய் மாறுகிறது, காட்டுக்கழுதைகள் கழிக்கும் இடம். அந்த இடத்தை குறித்துதான் ஆண்டவர் இங்கு இந்த ஜனத்திற்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். சமாதான தாபரங்கள், அமைதியாய் தங்கும் ஸ்தலம், நிலையான வாசஸ்தலம் என்று. இதிலிருந்து இந்த மாற்றத்திற்கு தேவன் அழகாக வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இப்போ இப்படிப்பட்ட முட்செடி, நெரிஞ்சில், கெபிகள், கழுதைகள் மேய்கிற இடம், அல்லாவிட்டால் உங்களுக்கு நம்முடைய புரிந்து கொள்கிற அளவில் நீங்கள் பார்க்கும்போது இதை குறித்த ஒரு நம்பிக்கை ஆண்டவரே எனக்கு உண்டோ என்று ஒரு கேள்வி எழுப்புகிற அந்த இடங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், இதை நான் எப்படி மாற்றுவேன்? A drastic transformation. எதிர்பாராத அளவிற்கு திடீரென்று தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு மாற்றம். கவனிக்க வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு மட்டுமே அது உறுதியானது. அதை ஆண்டவர் எப்படி கொடுக்கிறார் என்பதுதான் என்னுடைய செய்தியின் தளம். இதிலிருந்து இதில் மாற்றத்தை நீங்க அனைவருமே விவசாயத்தை பற்றி அறிந்திருக்கிறோம், ஈடுபட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையிலிருந்து இப்படிப்பட்ட நிலைமைகளுக்கு அதை கொண்டு வர வேண்டும் எனில் சாதாரண விதத்தில் கொண்டு வர முடியாது. அதற்கு காலம் தேவைப்படும், உழைப்பு தேவைப்படும், திட்டங்கள் தேவைப்படும். ஆனால் தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த வார்த்தைகளை நீங்கள் உன்னிப்பாய் கவனித்துக் கொள்ளுங்கள். எதன் மூலம் இப்படிப்பட்ட மாற்றத்தை ஆண்டவர் நிகழ்த்துகிறாரா? இந்த கேள்வி நம் உள்ளத்தில் இருக்குமே. இதற்கு ஆசை ஆண்டவரே, சமாதானத்திற்காக தான் நான் அலைகிறேன், கேட்கிறேன். எனக்கு ஒரு நிலையான வாசஸ்தலம் வேண்டும் என்று தான் கேட்கிறேன். எங்களுடைய ஆண்டவர் ஆராதனையின் ஸ்தலம் இல்லாவிட்டால் ஒரு அமைதியாய் உமக்கென்று நிற்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். எப்படி ஆண்டவர் நடக்கும் என்றால் கர்த்தர் அழகாக ஒரு பாதை அமைத்து காண்பிக்கிறார். வாருங்கள், 32ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்பலாம். 15ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். ஒரு முறை கூட, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்படியே இருக்கும் என்றால் முந்தின நிலை கவனிக்க வேண்டும். வசனம் பேசுகிறது, அது அப்படியே இருக்கும். எதுவரை அப்படியே இருக்கும்? உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் நிலை அப்படியே இருக்கும். ஆனால் ஊற்றப்படுமையானால், கீழே வாசிங்க தொடர்ந்து, ஊற்றப்பட்டால் அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். அதோடு நிற்கவில்லை, அந்த வயல்வெளியை தேவன் காடாக எண்ணப்படும் அளவிற்கு இன்னும் மாற்றி அமைக்கிறார். தேவனுடைய ஜனமே கவனிங்க, எந்த இடத்துலங்க வனாந்திரம் டு காடு, wilderness டு ஃபாரஸ்ட். நீங்க வனாந்திர நிலையிலிருந்து காடான நிலைக்கு ஆண்டவர் அழகாய் மாற்றுகிறார். வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும், வயல்வெளி காடாக எண்ணப்படும். இந்த பெரிய மாற்றத்தை யார் மட்டும்தான் ஏற்படுத்த முடியும்? நம்முடைய பலன் முடியவில்லை. எத்தனையோ ஆண்டு காலம் முயன்றும் இயலவில்லை. எத்தனையோ காலம் நாம் திட்டங்களை வகுத்தும் அதாவது நடைபெற்று ஒரு திருப்தியை ஏற்படுத்தவில்லை. ஆனால் 3ஆம் ஆண்டுக்குள் நீங்கள் பிரவேசிக்கிற திருச்சபைக்கும் திருச்சபையினுடைய அங்கத்தினருக்கும் தேவன் கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் தெரியுமா? உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் ஊற்றப்படும் மட்டும் அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் ஊற்றப்படுமையானால் வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும், வயல்வெளி காடாக எண்ணப்படும். என் ஜனங்கள் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்க இடங்களிலும் அவர்கள் குடியிருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தரால் நீங்கள் ஆராதிக்கிற, நாம் ஆராதிக்கிற தேவனால் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை தான் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு அழுத்தம் திருத்தமாய் பேசுகிறார். அதற்கு ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், அநேக நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், தேவனை விசுவாசிக்கிற கூட்டமாக இருந்தாலும், தேவனை ஒரு புறம் வைத்துவிட்டு நம்முடைய முயற்சிகள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய ஈடுபாடுகள் என்று நம்மை முன்னிறுத்திக் கொள்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகளினால் ஒரு பெரிய மாற்றத்தை நீ பார்க்க முடியாது. அப்படி ஒரு மாற்றத்தை பார்த்தாலும் ரொம்ப நாள் அது நீடிப்பதில்லை. ஆனால் உனக்கு இன்னொரு வழி இருக்கிறதை வேதம் காண்பிக்கிற போது அதை நாம் கையகப்படுத்துவதுதான் சிறப்பான ஒரு நிலை. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி கேட்க வேண்டும். இன்றைக்கு நீங்க ஆராதனை முடிவதற்கு முன்னதாகவும் முடிந்த பிறகும் தேவன் உங்களுக்கு வைக்கிற ஒரு காரியம், நீங்கள் விண்ணப்பமாக்க வேண்டிய ஒரு காரியம் தெரியுமா? ஆண்டவரே, உன்னதத்திலிருந்து ஊற்றப்படுகிற உம்முடைய ஆவி என் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். ஆண்டவரே, ஆண்டவரே, இனிமேல் இந்த புதிய ஆண்டின் பயணம் எந்த பலத்தால் நடைபெற வேண்டும்? உன்னதத்திலிருந்து ஊற்றப்படுகிற ஆவியின் பலத்தினால் நடைபெற வேண்டும். ஆண்டவரே, அப்படி ஒவ்வொரு நாளும் அந்த உன்னத பலத்தினால் நடக்கிற போது எவ்விதமான மாற்றங்களை கர்த்தர் நமது வாழ்க்கையில கொண்டு வருகிறார். அதை உங்களுக்கு நான் தெரிந்த 3 எடுத்துக்காட்டுகளை வைத்து பேசி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஆனால் உன்னுடைய சமூகத்தில் கேட்க வேண்டாம். ஆண்டவரே, என் சுய பலத்தினால் ஓடிய பாதைகள், என் சுய திட்டத்தினால் நான் வகுத்து ஆண்டவரே செய்து முயற்சித்து ஆண்டவரே போதும் என்று
நான் ஓய்ந்து போன நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு முன்பாய் நிறுத்துங்கள். கேட்க வேண்டியது, என்னை ஆண்டவர் நான் ஒதுக்கி வைத்து விட்டு உம்முடைய பலத்தை நாடி நிற்கிறேன். நான் கேட்பது உன்னதத்திலிருந்து ஒரு விசேஷத்த பலம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. என்னிலிருந்து, என்னுடைய அனுபவத்திலிருந்து, என்னுடைய அறிவிலிருந்து, என்னுடைய உறவிலிருந்து, என் பக்கத்திலிருந்து நான் நிறைவேற்றிய காரியங்கள் ஒருபுறம் இருக்க, அதை விட ஆண்டவரே நான் இன்றைக்கு கேட்பது உன்னதத்திலிருந்து ஒரு உன்னதத்தின் பலன் என் மேல் ஊற்றப்பட வேண்டும். ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். இப்படிப்பட்ட முட்செடிகளும் நெரிஞ்சலும் அல்லாவிட்டால் கெபிகளாய் காணப்படுகிற, இங்கு ஒரு சாதகமற்ற சூழ்நிலையாய் காணப்படுகிற இந்த இடத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுமையானால் இது மனிதனுடைய பலத்தினால் ஆகாது, ஆண்டவரின் அந்த உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினால் மட்டும்தான் ஆகும் என்பதை சபைக்கு ஞாபகம் மட்டுகிறார். நான் நம்பி இருக்க வேண்டியது எதை? நான் கேட்க வேண்டியது எதை? உன்னதத்திலிருந்து ஒரு பலனை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்கும் போது, ஆண்டவரே உம்முடைய பலத்தினால் என்னை நிரப்பும், அந்த பலத்தினால் எங்களை நடத்தும், அந்த பலத்தினால் எங்களை ஜெயிக்க பண்ணும் என்று கேட்கிற போது அந்த பலன் நம்மை வந்து அடைவதில் எந்த மாற்றம் இல்லை. உன்னதத்தில் இந்த பலன் எதற்காக வைக்கப்படுகிறது? நமக்காகவே வைக்கப்படுகிறது. ஊற்றப்பட வேண்டும். கேட்கிறோம் அநேக நேரத்தில் உன்னதத்திலிருந்து கவனிங்க, நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும். இந்த ஊற்றப்படுதல் என்ற பதம் எதை நமக்கு ஞாபகம் முட்டுகிறது? தாராளமாய் உனக்கு நான் தர ஆயத்தமாயிருக்கிறேன். ஏதோ கொஞ்சமாக அல்ல, ஏதோ ஒரு அளவோடு அல்ல, ஊற்றப்படும் அளவிற்கு நான் ஆயத்தம் உள்ளவனாயிருக்கிறேன். அதை பெற்றுக்கொள்ளும் அளவிற்கு நாம் விஸ்தாரமாய் காணப்படுவோமேயானால், மனமுடையவளாய் காணப்படுவோமேயானால் மாற்றங்கள் என்பது நமது வாழ்க்கையில் நிச்சயமே. வனாந்திரமாக இருந்தாலும் அது மனிதனுக்கு தான் வனாந்திரம். ஊற்றப்படுகிற ஆவியானவருக்கு இது ஒரு வனாந்திரமோ அல்லாவிட்டால் வயல்வெளியோ, கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தான் அவர் வருகிறார். நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை வனாந்திரமோ, நம்முடைய பார்வையிலே இது மாற்ற முடியாத அல்லது மாற்றத்திற்கு ரொம்ப காலம் எடுக்கும் என்ற யோசனைகளோடு காணப்படுமையானால் கர்த்தர் நமக்கு ஞாபகம் ஊட்டுகிறார். எப்படினால் அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னதத்தில் இந்த ஆவி நம்மேல் ஊற்றப்படுவதற்கு ஆயத்தமாக வேண்டும். உன்னதத்தில் இந்த ஆவி நம்மேல் இறங்குவதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். அந்த ஒரு ஆயத்த நம்மிடத்தில் இருக்குமையானால் மாற்றங்களையும் தேவன் திட்டங்களையும் நமது வாழ்க்கையில் ஆண்டவர் சரியாகவே நிறைவேற்றி முடிக்கிறார். வாருங்கள், தெரிந்த 3 எக்ஸாம்பிள் எளிமையான ஒரு விதத்தில் தான் உங்களுக்கு நான் அதை ஞாபகமூட்ட விரும்புகிறேன். சகரியாவின் புஸ்தகத்திற்கு வாருங்கள். அநேகருக்கும் தெரிந்த ஒரு வாக்குத்தத்த வசனம் போல நாம் அதை பயன்படுத்துவோம். ஆனால் அதனுடைய பின்னணியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 4ஆம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிற போது ஆண்டவர் ஒரு மனிதனை பார்த்து பேசுகிறார். 6ஆம் வசனத்தில் அந்த மனிதனை பார்த்து என்ன பேசுகிறார்? வாசிப்போம் எல்லாரும் சேர்ந்து. 6 சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், கவனிங்க, கூப்பிட்டு ஒரு மனிதனை கூப்பிட்டு பேசுகிறார். செருபாபேல் இங்க வாப்பான்னு பேசுனது போல கூப்பிட்டு பேசுகிறார். செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் என்று பேசுகிறார். பாருங்க, பலத்தினாலும் அல்ல, அடுத்த லைன், பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் இந்த மனிதனை ஆண்டவர் கூப்பிட்டு இந்த வார்த்தையை பேசவே? சகரியா தீர்க்கதரிசியும் ஆகாய தீர்க்கதரிசியும் ஊழியம் செய்த காலத்திலே கவனிக்க வேண்டும், இந்த மனிதனுடைய பெயர் பிரபலமாக அடிபடுகிறது, பேசப்படுகிறது, பேசும் பொருளாய் மாறி நிற்கிறது. செருபாபேல். இந்த செருபாபேலுக்கு ஆண்டவர் பெயரை அப்படியே மென்ஷன் பண்ணி அழைத்து, நீங்க வா, உன்னிடத்தில் ஒரு செய்தியை நான் வழங்க வேண்டும் என்று. இது ஜெனரலாக சொல்லப்பட்டவைகள் அல்ல. அந்த செருபாபேலை நோக்கி ஆண்டவர் பேசுகிறார். கீழையும் கூட வாசிக்கும் போது 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். செருபாபேல் என்று ஆண்டவர் அழைத்து, ஆண்டவர் அவனோடு பேசுவதற்கு காரணம் உண்டு. பாருங்க, இதே செருபாபேல் ஒரு தீவிர வாஞ்சையோடு, கவனிக்க வேண்டிய, சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஓடி ஓடி தேவனுக்கு என்று உழைத்தவன் இன்னைக்கு சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறார். ஐயோ, நான் என்ன செய்ய முடியும் என்று கலங்கினவனாக, அடுத்த வழி எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று அப்படி தெரியாமல் திகைத்தவனாக உட்கார்ந்திருந்த, தேவனால் அழைக்கப்பட்ட, தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம் தான் இந்த செருபாபேல் என்பவன். இதை நீங்க புரிந்து கொள்வது, இந்த வசனத்தை ஏன் ஆண்டவரிடத்தில் பேசினார் என்று புரிந்து கொள்வதற்கு வாருங்கள். நீங்கள் அப்படி இந்த பக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் இந்த பக்கத்துக்கு வருவோம். எஸ்ராவின் புஸ்தகத்துக்கு வாருங்கள். எஸ்ராவின் புஸ்தகத்தில் நீங்க வரும்போது பாருங்க, அங்கு இந்த செருபாபேலை குறித்த செய்தியை நீங்கள் விஸ்தாரமாய் வாசிக்கலாம். வீட்டில் போய் நேரம் கிடைக்கிற போது இந்த பகுதிகள் அதிகமாக நீங்கள்
வாசித்து தியானம் பண்ணி கொள்ளுங்கள். தேவையான பகுதியை மட்டும் நான் எடுத்து ஏம்ப நான் ஆசைப்படுகிறேன். கவனிக்க வேண்டும். அதனுடைய எஸ்ராவின் புஸ்தகத்தில் நீங்கள் 5ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வரும்போது பாருங்க, 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என்னோடு சேர்ந்து சில வசனங்களை இணைந்து பார்த்துக் கொள்ளுங்கள், புரியும். அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா எனும் தீர்க்கதரிசி, எந்த நம்மை வாஸ்தவமே இப்போ 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாஸ்தவமே சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம். அந்த சகரியா தான் இந்த சகரியா. ஓகே, அந்த சகரியா அதான் இங்க பேசப்படுகிறார். ஆகாய் தீர்க்கதரிசியும், இந்த ஆகாய் தீர்க்கதரிசியும் சகரியா தீர்க்கதரிசியும் எந்த நேரத்தில் வந்து தேவனுடைய வார்த்தைகளை உரைக்கிறார்கள் என்பதற்காக தான் உங்களை நாங்கள் கூட்டிட்டு வந்தேன். 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற போது, அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள யூதருக்கு இஸ்ரவேல் தேவனின் நாமத்திலே தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது 2ஆம் வசனத்தை கவனிங்க. அப்பொழுது சேல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும், கவனிக்க வேண்டும், எங்கு செருபாபேல் பேசப்படுகிறார். இந்த செருபாபேலின் அவர் அவருடைய யோசுவா என்ற ஆசாரியனும் கூட உண்டு. ஆனால் குறிப்பாக இந்த செருபாபேலின் தலைமையிலே ஒரு திரளான கூட்டம் எங்கே வருகிறார்கள்? எருசலேமுக்கு வருவதற்கு ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார்கள். இந்த சம்பவம் ஒரு சிலருக்கு தெரியலாம், இல்லாவிட்டால் மேக்சிமம் வேதத்தை ஒழுங்காக வாசிக்கிற மக்களுக்கு புரியலாம். புரியாதவங்களுக்கு சேர்த்து நான் உங்களுக்கு அதை சொல்லி முடிச்சுக்கிறேன். அப்போ நான் சொல்ல விரும்புகிற கருத்துக்குள் உங்களுக்கு கொண்டு வர முடியும். கவனித்துக் கொள்ளுங்கள். 70 ஆண்டு காலம் அந்நிய நாட்டிலே இவர்கள் குடியிருந்து விட்டார்கள். 7 இல்லை 70 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 2 தலைமுறைகளுக்கு மேலாக 70 ஆண்டு காலம் ஒரு இடத்திலே செலவிட்ட பிறகும் மீண்டும் தாயகம் சென்று தேவனுக்கு அந்த ஆலயம் கட்ட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை, கவனிக்க வேண்டும், ஒரு சில மக்களுக்கு தான் இருக்கும். அப்படிதானே? 2 தலைமுறைங்க வசதியா தான் வாழ்ந்தாங்க அந்த இடத்துல, ரொம்ப கஷ்டப்படவில்லை. இந்த முறை எகிப்துல இருக்கும்போது தான் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். ஆனால் பாபிலோன் அடிமையாக இருக்கிற போது ரொம்பவும் பொருளாதார ரீதியாக கஷ்டப்படவில்லை. ஒரு எஸ்தர் ராஜாத்தி அங்கு எழுப்பினாள். தானியேல் அங்கு பெரிய போஸ்ட்ல இருக்கிறாரு. மாத்திரமல்ல, அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போன்ற மக்கள் நன்றாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிறைய உயர்ந்த பதவிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டது, நல்லாதான் இருந்தாங்க. ஆனால் மக்கள் சிலருடைய உள்ளத்திலே ஒரு தீராத வாஞ்சை இருந்தது. எத்தனை ஆண்டு காலம் நான் இங்கே இருந்தாலும், எவ்வளவு வசதிகளும் வாய்ப்புகள் எனக்கு வந்திருந்தாலும், என் தேவனுடைய ஆலயம் என் தேசத்திலே கட்டப்படுவதற்கு நான் பயன்பட வேண்டும். அது எல்லாருக்கும் இருக்காது பாருங்க. அப்போ அந்த ஆண்டவருடைய ஆலயத்திற்கு நான் பயன்பட வேண்டும், நான் போய் கட்ட வேண்டும். இங்கு 2 தலைமுறை, இந்த ஊர்ல நீங்க 2 தலைமுறையா நீங்க வாழ்ந்த பிறகு இந்த ஊர் நமக்கு சொந்த மண்ணாய் மாறிடும். கிட்டத்தட்ட இங்க உள்ள பழக்க வழக்கங்கள் நமக்கு ரொம்ப பிடித்து போய்விடும். அந்த இடத்துல நம்ம ஏங்க ஆசைப்படுவோம், அதை தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். அப்படிதானே? சொந்த மண்ணு நினைப்போம். ஆனா இவர்கள் 70 ஆண்டுகளுக்கு பிறகும் எவ்வளவு பேர் புறப்பட்டு போனாங்களா? ஒரு பெர்மிஷன் கிடைச்ச உடனே அந்த ராஜா ஒரு அனுமதி வழங்குகிறார். கோரேஸ் ராஜா ஒரு அனுமதி கொடுக்கிறார். யார் அங்கு போக வேண்டுமோ அவர் விரட்டி அனுப்பவில்லை, அனுமதி தான் கொடுக்கிறார். உங்களில் யார் அங்கு சென்று ஆலயத்திற்கு உதவி செய்ய வேண்டுமோ போகலாம் என்று சொல்லுகிற போது எவ்வளவு பேர் போனாங்களாம். அப்படியே எஸ்ராவின் புஸ்தகத்துக்கு வாங்க. நீங்க எஸ்ராவின் புஸ்தகத்தை வீட்டில் போய் நேரம் எடுத்து வாசித்து கணக்கு கூட்டி கொள்ளுங்க. 2ஆம் அதிகாரத்தில் முழுவதும் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அப்படிதான் 70 வசனங்கள் இருக்கு. பாத்தீங்க, அந்த 70 வசனத்தை நீங்க பொறுமையை வாசித்து பாருங்க. கடைசியினுடைய கூட்டுத்தொகை கொடுத்திருக்காங்க. கூட்டி பார்த்தா கிட்டத்தட்ட 49,897 பேர். எல்லாத்தையும் ஒழுங்கா நீங்க கூட்டுவீங்களா தெரியும். அது ரவுண்ட் ஃபிகரா எடுத்துருங்க. இதையும் தாண்டி நிறைய மக்கள் உண்டு. இப்போ ஒரு ரவுண்டா நீங்க எடுத்தா ஒரு 50,000 பேர் எடுக்கலாம். இப்ப நினைச்சு பாருங்க, நீங்க 70 வருஷத்துக்கு பிறகு ஒரு தலைவனுக்கு, அதாவது கீழே செருபாபேல் தலைமையின் கீழாக 50,000 மக்கள் தீராத வாஞ்சையோடு ஆலயம் கட்டுவதற்கு புறப்படுகிறார்கள். நம்ம எப்படியாவது ஆலயத்தை கட்ட வேண்டும், நம்முடைய தேசத்துல போய் நான் வரேன், நான் என் குடும்பத்தை அழைத்து கொண்டு வரேன். தீராத வாஞ்சை. அந்த செருபாபேலுக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். இதுவல்லவா ஜனங்கள், இவர்கள் அல்லவா என்னுடைய சேனைகள், இவ்வளவு பெரிய ஜனம் என பின்னாக இருக்க எனக்கு பயமேன் என்ற ஒரு எண்ணம் கண்டிப்பாக அவனுக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும். எவ்வளவு நாள் நடந்தார்களா? நீங்க எவ்வளவு தூரம் நடந்து ஆலயத்துக்கு வாரீங்கன்னு தெரியாது. அப்படியே எஸ்ராவின் புஸ்தகம் வாங்க. அதனுடைய 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எஸ்ராவின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம். அன்னைக்கு ஃப்ளைட்டோ ட்ரெயினோ ஒண்ணுமே கிடையாது. கால்நடையாக தான் வரணும், இல்லது மிருகங்களுக்கு மேலே அப்படி பயணம் செய்தல்.
அப்படிதான் நம்ம நகர்ந்திருக்க வேண்டும். மக்கள் கூட்டம் எவ்வளவு நாள் பயணித்தார்களா? 7ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க, வேதாகம் இருக்கிற அத்தனை சேர்ந்து வாசிப்போம். 1ஆம் மாதம் 1 தேதியிலே அவன் பாபிலோனில் இருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் 1 தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எங்கே வந்தான்? எங்கே வந்தான்? அவ பாபிலோன் டு எருசலேமுக்கு எவ்வளவு நாள் பயணித்திருக்காங்க? 4 முதல் மாதம் 1 தேதி, அடுத்தது 5ஆம் மாதம் 1 தேதி. முதல் மாதம் ஜனவரி மாசம் எடுத்துக்கலாம். ஜனவரி மாசம் 1ஆம் தேதி புறப்பட்டாங்கன்னா 5ஆம் மாதம் அது. மே மாசம் 1ஆம் தேதி வந்துட்டாங்கன்னா மொத்தம் எத்தனை மாசம் நடந்திருக்காங்க? அப்பா 4 மாத அளவு கால்நடையாய் நடந்து தன்னுடைய எல்லா கடினங்களையும் தாங்கி சுகமா இருந்தாங்க. 70 வருஷம் வீடு கட்டி இருக்கலாம், வேலை பார்த்திருக்கலாம், செட்டில் ஆகிருக்கலாம், அங்க எல்லா வாய்ப்புகளும் உண்டு. எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் விட்டு ஆலயம் கட்டுவதற்காக வீடு இங்கே இருக்கு, வேலை இங்கே இருக்காண்டவரு. ஆனா என் தேவனுக்காக ஒரு ஆலயத்திற்காக நான் வருகிறேன். 4 மாதம் அளவு கால்நடையாய் நடந்து கடந்து வந்து சேர்ந்து அவர்கள் ஆரம்பித்த வேலைதான் ஆலய கட்டுமான பணி. ஆலய கட்டுமான பணியை கவனிக்க வேண்டும். எருசலேமுக்கு வந்து ஆலய கட்டுமான பணியை ஆரம்பித்து வேக வேகமாய் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மிக மகிழ்ச்சியான ஒரு காரியம். செருபாபேல் அப்படி பார்க்கிறார். யாரா இருந்தாலும் அப்படிதானே, உங்க பாஸ்டா இருந்தாலும் எந்த பாஸ்டா இருந்தாலும் தன்னை கீழே 50,000 மக்கள் அப்படி துடிப்போட நிற்கும் போது, பாஸ்டர் இப்ப கட்டவா நாளை கட்டவா, வாங்க, எவ்வளவு தூரம் நடக்கணும், 4 மாசமா இன்னும் நடக்கிறதுக்கு ரெடி. 50,000 மக்கள் ஒரு மனிதனுக்கு பின்னாக நின்று ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு குரல் கொடுக்கிற போது எந்த மனிதனுக்கும் அப்படி ஒரு உற்சாகம் முன்னோக்கி தள்ளதான் செய்யும். ஒரு உத்வேகம். வேகமாய் வந்தார்கள், ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டார்கள். நீங்கள் அதை எஸ்ராவின் புத்தகத்தில் வாசிக்கலாம் பாருங்க. 8ஆம் வசனத்தில் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அதனுடைய கடைசி பகுதியில் வாசிக்கும் போது, 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட லேவியரை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலை நடத்தும்படி வைத்தார்கள். அந்த 10ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது பாருங்க, 10ஆம் வசனம், இந்த வசனங்கள் எல்லாம் டைம் கிடைக்கும் போது எடுத்து வாசித்து பாருங்க, உங்களுக்கு நன்றாக புலனாகும். அதுல கொடுத்துட்டு பாருங்க, நீங்க சிற்பாசாரிகளும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடுகிற போது, அதுபோல 11ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி, கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவரித்தார். இதெல்லாம் அஸ்திபாரம் போட்டாங்க. வந்தோன்னு பெரிய ஒரு அழகான ஒரு திட்டம். நான் வந்தது நிறைவேறியது, நான் வந்தது காரியத்தை செய்ய தேவன் உதவி செய்தார் என்று உற்சாகமாய் வந்தார்கள், உற்சாகமாய் கொடுத்தார்கள். அதெல்லாம் விளக்க முடியல, நீங்க டைம் எடுத்து வாசித்து பாருங்க. வேக வேகமாய் வந்தார்கள், ஆலயத்தை ஆரம்பித்தார்கள். 2 வருஷம் தான். அதுக்கு பிறகு அந்த ஆலயம் கிடப்பிலே போடப்பட்டது. செருபாபேலுக்கு பயங்கரமான ஒரு ஏமாற்றல், அது ஒரு அதிர்ச்சி. என் ஜனங்கள் இவ்வளவு உற்சாகமாய் வந்தார்கள், என் பின்னால அலாட்டால் எனக்கு அதிகமாய் நடந்தார்களே அப்படின்னு ஒவ்வொரு ஜனமாய் இப்ப எழுப்புகிறார். இவர்கள் உள் பிரச்சனையும் வெளி பிரச்சனையும் சந்தித்தது நிமித்தம் சோர்ந்து போகிறார்கள். ஐயோ, இந்த ஜனங்கள் எனக்கு உதவுவார்கள் என்று நம்பி இருந்தேனே என்று இந்த செருபாபேல் இப்போது அப்படி உடைந்திருக்கிற நேரத்தில் தான் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 5ஆம் அதிகாரத்தில், அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா எனும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமில் உள்ள யூதருக்கு இஸ்ரவேலின் தேவனின் நாமத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். கவனிங்க, அவர் என்ன தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்பதுதான் சகரியா புத்தகத்தில் நீங்க வாசித்தது. 4ஆம் அதிகாரத்தில் வாசித்து கேட்டது. என்ன ஆண்டவர் சகரியாவிட சொன்னார்? சகரியாவே, நீ இதுவரை நம்பி இருந்தது யாரை நம்பி இருந்தாய்? பலத்தை நம்பி இருந்தாய், பராக்கிரமத்தை நம்பி இருந்தாய். உனக்கு பின்னாக 50,000 மக்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு பெரிய கூட்டத்தை நம்பினாய். எனக்கு இந்த மக்களுடைய பலம் இருக்கிறது, பராக்கிரமம் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் தான், தேவனால் நடத்தப்படுகிற பிள்ளைகள் தான். சில நேரங்களில் தேவன் தான் இந்த இருதயத்தை ஏவினார், எழுப்பினார் என்று எஸ்ராவின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 50,000 மக்கள் இவருக்கு பின்னாக வருவதற்கு காரணம் வேதத்தின் அடிப்படையில் கர்த்தருடைய ஆவியை ஏவினார், எழுப்பினார். அப்போ கர்த்தரால் ஏவப்பட்டவர்கள், கர்த்தரால் எழுப்பப்பட்டவர்கள், கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஜனமாக இருந்தாலும், திருச்சபைக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன், உன் வாழ்க்கையை, அது வாழ்க்கையின் காரியத்தை செய்து முடிப்பதற்கு நீ நம்பி இருக்க வேண்டியது பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல,
தேவனுடைய உன்னதத்திலிருந்து ஊற்றப்படுகிற ஆவியினால் மட்டுமே. இந்த செருபாபேல் கர்த்தரால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை தான் நம்பியிருந்தான். செருபாபேலும் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன் தான். ஆனால் ஆண்டவர் பேசுவது, தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பேசுவது, உனக்கு நானே பலனாய் அமைய வேண்டும், இன்னொரு பலத்தையோ இன்னொரு பராக்கிரமத்தையோ நம்பும்படி தேவன் உன்னை அழைக்கவில்லை. உன்னை ஆண்டவர் எகிப்து அந்த பாபிலோனிலிருந்து அழைத்து கொண்டு வந்தது உண்மை. நீ நினைக்கலாம் ஒருவேளை நான் வந்தேன் என்று. நீ வர ஆசைப்பட்டாய், கர்த்தர் தான் வாய்க்கை செய்தார். நீ திட்டமிட்டாய், கர்த்தரை நிறைவேற்றினார். அவருடைய பலன் மட்டுமே அவருடைய காரியத்தை செய்து நிறைவேற்றுவதற்கு பயன்படுகிறது. நீங்க சகரியாவின் புத்தகத்துக்கு வாங்க. இப்போ சகரியாவின் புத்தகத்தில் ஆண்டவர் இப்போ சொல்வதை கவனித்துக் கொள்ளுங்கள். 8-9 வசனத்தில் வாசிக்கும் போது, 4 அதிகாரம் 9 வசனத்தில் வாசிக்கும் போது, செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது. கவனிங்க, எவ்வளவு நாள் இந்த மக்களை நம்பி இவர் அவர்கிட்ட பேசினா காரியம் நடக்கும். இந்த மக்கள் எனக்கு முந்தி உதவி செய்தார்கள் என்று இந்த மக்களிடத்தில் போய் செருபாபேல் நம்பி இருந்து ரொம்ப நாள் ஆகி போயிட்டு, கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் டிலே பண்ணிட்டாங்க. வந்த வேகத்தில் அஸ்திவாரம் போட்டாங்க. 17 ஆண்டுகள் சோர்ந்து போய் இனி அவ்வளவுதான் அப்படின்னு இருக்கிற போது கர்த்தர் செருபாபேலோடு பேச ஆரம்பித்தார். நீ சோர்ந்து போகாதே செருபாபேலே, என் ஜனமே நீ சோர்ந்து போகாதே. உன் கையால் அஸ்திவாரம் போடப்பட்ட அதே ஆலயம் உன் கையாலே கட்டி முடிக்கப்படும். உன் கையால் தேவன் துவங்கினதை, உன்னை கொண்டு தேவன் ஆரம்பித்ததை, உன்னை கொண்டு தேவன் செய்ய திட்டமிட்டதை தேவன் உன்னை கொண்டு சக்சஸ்ஃபுல்லா செய்து முடிப்பார். அதற்கு அவருடைய பலன் உண்டு. ஆனால் நாம் எங்கே தாமதத்தை பெறுகிறோம்? நமக்கு ஒரு ஃப்ளோ, நமக்கு ஒரு சப்போர்ட், நமக்கு அப்படி காரியங்கள் இலகுவாய் போயிட்டே இருக்கிற போது டப்பு நம்முடைய போக்கஸ் மாத்திக்கிறோம். எங்க மாத்திக்கிறோம் தெரியுமா உங்களுக்கு? ஓகே, நம்முடைய பலம் இருக்கிறது, நம்முடைய பராக்கிரம் இருக்கிறது. என்னை கேட்கிறேன், நீங்கள் யாரை நம்பி இருக்கிறீர்கள்? யார் உங்களுக்கு உங்களுடைய ஒரு பலனாய் உத்வேகமாய் அமைந்திருக்கிறார்கள்? எங்கோ இருந்து உதவிகள் வரலாம், கர்த்தர் யாரையும் பயன்படுத்தலாம். கர்த்தருக்கு நன்றி, கர்த்தர் பயன்படுத்தின அத்தனை நபர்களுக்காகவும் நன்றி. ஆனால் நீங்களும் நான் நம்பி இருக்க வேண்டியது உன்னதத்திலிருந்து ஊற்றப்படுகிற ஆவியின் உன்னத பலனை மட்டுமே. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அது அப்படியே இருக்கும். ஆனால் உன்னதத்திலிருந்து ஆவி நம்மில் ஊற்றப்படுமையானால் காரியங்கள் வித்தியாசமாய் மாறும். இந்த சகரியா இந்த செருபாபேல் கவனிக்க வேண்டும். பலத்தையும் பராக்கிரமத்தையும் நம்பி காணப்பட்டார். ஒரே ஒரு செய்தி வருகிறது சகரியாவின் மூலமாக. செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவெனில், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, மக்களால் அல்ல, சொந்த ஜனங்களால் அல்ல, உனக்கு ஸ்பான்சர் பண்ணுகிற நபர்களால் அல்ல, உன் கம்பெனியினால் அல்ல, உன் வேலையினால் அல்ல, உன் ஆரோக்கியத்தினால் அல்ல, உன்னுடைய எந்த சிறந்த அம்சத்தினால் அல்ல, இவை எல்லாவற்றையும் ஒருங்கமைத்து உன் வாழ்க்கையில் கொடுக்கிற உன்னதத்தில் ஆவியினால், அவருடைய பலத்தினால் மட்டுமே முடியும். கேட்க வேண்டாம் சமூகத்தில் பா. அநேக நேரங்களையும் போக்கஸை மாற்றி விடுகிறேன். அநேக நேரங்களில் ஆண்டவரே எங்கேயோ இடதுபுறமோ வலதுபுறமோ சாய்ந்து விடுகிறேன். அதல்ல, என்னை அழைத்தவர், என்னை நடத்தினவர் ஒன்றை எதிர்பார்க்கிறார், அவரையே நீ சார்ந்திருக்க வேண்டும் என்று. நீ உன்னதத்தை நோக்கி பார்க்க வேண்டும். மற்ற வழிகள் எல்லாம் திறக்கலாம், அடைக்கலாம். ஆனால் எப்போதும் திறந்திருக்கிற உன்னதத்தின் வாசலை நோக்கி எந்த தேவனுடைய பிள்ளை நோக்கி பார்க்கிறார்களோ கர்த்தரின் அந்த நிறைவேற்றுதலை பெறுகிறார்கள். எனக்கு நேரம் இல்லை. இந்த வரலாறு உங்க பாஸ்டர்ட்ட நீங்க கேட்டுடுங்க. இந்த சபை இந்த ஆலயம் எவ்வளவு நாள்ல கட்டப்பட்டது தெரியுமா உங்களுக்கு? ஒரு 4 வருஷம். இழுத்துட்டாங்க 17 வருஷம். அது வேற, அது உங்க மிஸ்டேக், ஏன் மிஸ்டேக். ஆனா கர்த்தர் எப்ப அந்த தீர்க்க தரிசனம் உரைத்தாரோ அதன் பிறகு just 4 years were taken to complete the work of the temple. அந்த தேவாலயத்தின் பணி முடிவதற்கு 4 வருஷம். இரண்டாவது தேவாலயம் கவனிக்க வேண்டும். முதல் தேவாலயம் யார் படித்தார்? நேபுகாத்நேசர். அவர் எவ்வளவு வருஷம் எடுத்துக்கொண்டார்? வாங்க அப்படியே ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். 1 ராஜாக்களின் புத்தகத்தில் வாங்க. நீங்க 1 ராஜாக்களின் புத்தகத்தில் நீங்க வாசிக்கிற போது வேதம் பேசுகிறது 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம், 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துடைய கடைசி வரியை நீங்க வாசிக்கும் போது, அவன் அதை கட்டி முடிக்க 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனத்துடைய கடைசி வரி. எவன் அதை கட்டி முடிக்க? சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டி முடிக்க எடுத்துக்கொண்ட வருஷம் எவ்வளவு? 7 வருஷம். ஒரு ஆவியினால், தேவாவியினால் நடத்தப்பட்ட செருபாபேல் அதை கட்டி முடிப்பதற்கு எடுத்துக்கொண்ட வருஷம் just 4 years.
எதை உங்களுக்கு ஞாபகமூட்டுகிறேன்? நீ நினைக்கிறாய் இது இவ்வளவுதான் என்று. என் வாழ்க்கையில் பலமும் இல்லை, பராக்கிரமும் இல்லை. துவங்கின பலமும் பராக்கிரமும் ஓய்ந்து விட்டது. இனி வேகம் பண்ண முடியாது. அப்படி நீ வேகப்பட்டால் எத்தனை ஆண்டுகள் பிடிக்கும் ஆண்டவரே? இல்லை, நீ நினைப்பதற்கும் நீ எண்ணுவதற்கும் அதிகமாய் வேகமாய் செய்ய வல்லமை உள்ளவர் தான் உன்னதத்தின் பலனானவர். இது சொந்த பலன் தான். இந்த கணக்கு நீண்ட கணக்கு. கர்த்தரின் கணக்கு என்பது வேற கணக்கு என்பதை மறந்து விடாதே. ஆனால் தான் ஆண்டவர் கேட்டார், சக செருபாபேலே, நீ ஒரு பெரிய மக்கள் தலைவன் தான், ஆனால் என் தாசன் என்பதை நீ மறந்து விடாதே. உங்களுக்கு உதவுவதற்கு பெரிய பெரிய கரங்கள் இருந்தது உண்மைதான், ஆனால் நீ தேவனை நம்பினவன் என்பதை விசுவாசிகள் மறந்துவிடக் கூடாது. நீங்க செய்ய வேண்டியது உன்னதத்தில் இந்த ஆவி ஊற்றப்படும் மட்டும் அது அப்படியே இருக்கும். அவர் சொன்னார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினால் ஆகும் என்றார். செய்து முடித்தார். வெற்றியாய் இந்த ஆலயம் தன் பணியை முடித்தது. அன்புக்குரியவர்களே, நீங்க நினைப்பதை விட, என் முதல் கருத்து என்ன தெரியுமா? நீங்கள் நினைப்பதை விட வேகமாக செய்து முடிக்கிற அந்த ஆவியானவர் தான் உங்களை நிரப்ப ஆசைப்படுகிறார். நீ கேட்க வேண்டியது, உன்னதத்தில் ஒரு பலன் எனக்கு தேவை. என் காரியத்தை நான் திட்டமிட்ட வேகத்தை விட, நேரத்தை விட, காலத்தை விட நீ செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். செய்து முடிப்பார். அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. இன்னொரு வசனத்திற்கு வாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் தெரிந்த ஒரு பகுதி, 1ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிற போது ஆண்டவர் நமக்கு ஞாபகம் முட்டுகிற அந்த வசனத்தை 34ஆம் வசனத்தை வாசிப்போமே. 1:34. லூக்கா 1:34 வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து, வேதாகம் இருக்கிற அத்தனை பேருமே சேர்ந்தே வாசிக்கலாம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? போதும் போதும் போதும். அப்படிங்க ஒரு கேள்வி. இது ஒரு சாதாரணமான கேள்வி அல்ல. ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையில் நின்று யோசித்து பார்த்தா கூட எனக்கு தெரியல. சகரியாவுக்கு கொஞ்சமாவது, செருபாபேலுக்கு கொஞ்சமாவது சரி அந்த மக்கள் ஆண்டவர் ஹெல்ப் பண்ண வைப்பார் அப்படின்னா யோசிக்கலாம். இல்ல, இங்கு முன்னே நிற்பது ஒரு பெரிய ஒரு வெற்றிடம். இது எப்படி ஆகும்? இது எப்படி சாத்தியமாகும்? ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அதை வச்சு யோசிக்கலாம். கொஞ்சம் நபர்கள் இருந்து அவர்களை யோசிக்கலாம். இதுக்கு சாத்தியமாக கூடிய விதத்தில் கொஞ்சம் சூழ்நிலைகள் காணப்படுமையானால் அதை வச்சு யோசிக்கலாம். ஆனால் யோசிப்பதற்கு எதுவுமே இல்லை. கல்யாணம் கூட ஆகல, மரியாதைய காரியம், திருமணம் கூட இன்னும் ஆகவில்லை. நீ சொல்லுகிறவைகளும் என் வாழ்க்கை நிலைகளையும் வைத்து பார்க்கிற போது பொருந்தா நிலை, சாத்தியமாகாது. என் மனித அறிவிலே, என் யோசனையிலே நான் எண்ணி பார்க்கிற போது இது சாத்தியமற்ற கூற்று, இம்பாசிபிள் திங். கவனிக்க வேண்டும். இது எந்த விதமான ஒரு வாய்ப்பும் இல்லை. இது எப்படி ஆகும் ஆண்டவரே? நான் திருமணம் கூட இனி ஆகவில்லையே. அதற்கு ஆண்டவர் உரைத்த பதில் வேற சிம்பிளான ஒரு பதில். பெரிய காம்ப்ளிகேஷனான காரியத்தை நம்ம தான் வைத்திருக்கிறோம். எனக்கு இது ஒரு வாய்ப்பு வாய்க்காது, இதெல்லாம் எனக்கு முடியாது, இப்படியெல்லாம் பேசுவது உங்களுக்கும் எனக்கும் தான். Problem is a problem only for you and me. Our problem is not God's problem. கவனிங்க, நம்முடைய பிரச்சனை என்பது யாருக்கு பிரச்சனை இல்லை? ஹலோ, நம்முடைய பிரச்சனை என்பது யாருக்கு பிரச்சனை இல்லை? அப்ப ஆண்டவருக்கு ஏதான் பிரச்சனை? நாம தான் ஆண்டவருக்கு பிரச்சனை. நம்முடைய பிரச்சனை ஆண்டவர் பிரச்சனை எடுக்க மாட்டார். எத்தனை இடத்துல நீங்க பாருங்க, பெரிய பெரிய பிரச்சனைன்னு இவங்க எதெல்லாம் கணித்தார்களோ ஒன்று இல்லாம ஆக்கி விட்டார். ஆனா யார் தான் பிரச்சனையாக நின்றது? ஜனங்கள் தான். நாம் தான் தேவனுக்கு பிரச்சனையாக இருக்கிறோம். ஆண்டவர் இந்த மரியாளிடத்துல பெரிய ஒரு மரியாளுக்கு இது ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன். இது எப்படி ஆகும்? நான் எவ்வளவு யோசித்து பார்க்கிறேன். என் சயின்ஸ் மூலியம், பிராக்டிக்கல், என்னுடைய சோசியல் எல்லா பெர்ஸ்பெக்டிவ் யோசித்து பார்த்தாலும் இது சாத்தியமாகாது. எக்ஸாம்பிள் இல்லை, ஒன்றுமே இல்லையே, இது எப்படி ஆகும்? கரெக்ட், உன் கேள்வியும் கரெக்ட். என்னுடைய பதில் உனக்கு சிம்பிளா அப்படி கொடுக்கிறேன். வாங்க இப்போ 35ஆம் வசனத்தை எல்லாரும் வாசிப்போம். லூக்கா 1:35 எல்லாரும் வாசிக்கலாம். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பெரிய பிரச்சனைக்கு அவர் கொடுத்த பெரிய அழகான ஒரு பதில் எப்படி தெரியுமா? வாசிங்க. பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். போதும், அவ்வளவுதான். உனக்கு நான் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினதை அதை செய்து முடிப்பதற்கு உன் வாழ்க்கையில் சாதகங்கள் இல்லை, அதற்கு வாய்ப்புகள் இல்லை என்று உன்னுடைய பார்வையில் நீர் பார்த்தாலும், நான் சொன்னவைகளை செய்து நிறைவேற்றுவதற்கு
ஒரு உன்னதத்தில் இருந்து ஒரு ஆவியை நான் ஊற்றுவேன் உன் மீது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சத்தமா அல்லேலூயா. இன்னும் எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா. ஒரு முறை கூட அல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கவனித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொன்னார், இந்த லைஃப்ல ஒரு 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 அப்படி கைவிடப்பட்ட நிலைமை போல, அதாவது என்ன பண்ண முடியும், எனக்கு இது எப்படி ஆகும், எனக்கு இதுக்கு தொடர்பே இல்லை என்று முழித்துக் கொண்டிருக்கிற வாழ்க்கையில சிம்பிளான பதில், உன்னதத்திலிருந்து ஆவி உன்மேல் ஊற்றப்படும், பரிசுத்தாவி உன்மேல் வரும், அவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். எவ்ரிதிங் இஸ் டன் அண்ட் ஓவர் வித். அவருடைய பலன் என் பலன் இல்ல. என் பலத்திலையும் அறிவில் தான் யோசிக்கிறேன், இது எப்படி ஆகும் ஆண்டவரே. ஒருவேளை யோசிக்கிறீர்களா, இது எப்படி ஆகும் ஆண்டவரே, இந்த வருஷம் இன்னும் மீதியம் இருக்கிறது ஆண்டவரே, 2025 முடியவில்லையே, இன்னும் இருக்கிறதே, இந்த திட்டத்தை நான் யோசித்தேன், ஆசித்தேன், ஆசையா இருக்கிறது. இந்த மரியாள் எனக்கு இந்த வாக்குத்தத்தம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. தேவதூதன் அவளை சந்தித்து இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை சொல்லுகிற போது வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவளுடைய பிரச்சனையே இது எப்படி ஆகும் ஆண்டவரே என்று. நம்முடைய பிரச்சனை எதுவாக இருக்குமே, ஆனால் எப்படி ஆகும். நீங்க யார்கிட்ட பேசுகிறீங்க, உங்கள்கிட்ட யார் பேசுகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்கிறார், ஒரு காரியத்தை உன்னிடத்தில் நான் சொல்லிவிட்டால் அதை செய்வதற்குரிய பலனை உன்னதத்திலிருந்து நான் கட்டளையிடுவேன். உன்னுடைய குடும்பத்தில் இருந்தோ உன் சைடில் இருந்தோ அது போதுமானதா இல்லாமல் இருக்கலாம். உன்னதத்திலிருந்து அந்த பரிசுத்தாவி உன்மேல் வரும். நீங்க பரிசுத்தாவி உன்மேல் நிழலிடும். அந்த பரிசுத்தாவியின் பலம் உன்மேல் நிழலிடுகிற போது காரியங்களை கர்த்தர் கச்சிதமாய் செய்து முடிக்கிறார். நீ கேட்க வேண்டியது, அந்த பலத்தினால் என்னை நிரப்புவீராகப்பா. நான் ஆரம்பத்தில் சொன்ன வசனம் தான், உன்னதத்தில் இந்த ஆவி ஊற்றப்படும் மட்டும் அது அப்படியே இருக்கிறது. அது ஊற்றப்பட்டால் வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும், வயல்வெளி காடாய் எண்ணப்படும். அது நிமித்தமாக என் ஜனங்கள் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருப்பார்கள். எவ்வளவு பெரிய அதிசயத்தை செய்ய அவர் காத்திருக்கிறார். நீங்க இந்த மரியாளுக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு குழந்தை வரத்தை பெறுவதற்கு எத்தனை லட்சங்களை செலவிட்டு எத்தனை இடங்களுக்கு சென்று அந்த மாத்திரைகளையும் மருந்துகளையும் சாப்பிட்டு தன் உடம்பினுடைய எவ்வளவு அசௌரியங்களை உண்டாக்குற, மன நொந்து உடைந்து போயிருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள். கவனிக்க வேண்டும். ஒருவேளை அன்றைக்கு கூட இந்த வழிமுறை இல்லாமல் இருந்திருக்கலாம் மரியாளுக்கு. இந்த வழிமுறை அன்னைக்கு மரியாளுக்கு தெரிஞ்சிருந்தால், ஓஹோ ஆண்டவரை நீ சொல்லுகிற வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த டாக்டரை மீட் பண்ணணுமா, இந்த இடத்துல போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமா என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் பெருமையான அந்த பெண்மணி சூழ்நிலைகளை முன்னே வைத்து விட்டு ஆசைகள் ஒரு புறம் இருக்க, எப்படி நான் அச்சீவ் பண்ண முடியும் ஆண்டவரே, இதை எப்படி நான் சாதிக்க முடியும், எப்படி ஆகும் என் வாழ்க்கையிலே, எனக்கு வாஞ்சை இருப்பது உண்மை, உன்னுடைய வாக்கு இருப்பது உண்மை, சாத்தியமில்லை, கர்த்தர் சாத்தியப்படுத்துவா. உன்னதத்திலிருந்து ஊற்றப்படுகிற ஆவியானவர் சாத்தியப்படுத்துவா. உங்களால் என்னால் முடியாது என்பதற்காக தானே ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். அவரை ஏன் பற்றிக் கொள்ள முடியாது? இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற திருச்சபையே, இந்த திருச்சபையின் வாழ்வா இருந்தாலும், திருச்சபை என்று பேசும்போது நீங்கள் தான் என்னுடைய ஆலயம். கவனிங்க, ஆலயத்திற்குள் ஆலயம், ரெண்டையும் என பொருந்தமாய் பேசுகிறேன். கவனிங்க, இதுவும் ஒரு ஆலயம் தான், கூடி வருகிற கூடுகையும் ஆலயம், நாமே அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். சோ ஆலயத்திற்குள் ஆலயம், ரெண்டுமே இதற்கு பொருந்தும். கர்த்தருடைய ஆலயத்திற்குள் ஆலயமாக இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இந்த புதிய ஆண்டில் தேவனுடைய புதிய பலன் உன்னதத்திலிருந்து உனக்கு ஊற்றப்படும். நீ ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டு இது எப்படியாக என்று கேட்கிற காரியத்தை கர்த்தர் தம்முடைய பலத்தினால் இப்படியாகும் என்று சொல்லி முடிப்பார். மூன்றாவது காரியத்தை சொல்லி முடிக்கிறேன், வாருங்கள். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிற போது, அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கிற போது கவனிங்க, 13ஆம் வசனத்தில் சேர்ந்து வாசிப்போமே. பேதுரும் கவனிங்க, முதலாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். அந்த சகரியாவின் புஸ்தகத்திலிருந்து செருபாபேலுக்கு ஆண்டவர் எப்படி சொன்னார், நீ நினைக்கிற காரியத்தை கவனிங்க, தேவன் உனக்கு கொடுத்த காரியம், தேவனுடைய பிள்ளை நீ சோர்ந்து மனித பலத்தை நம்பினாய், பராக்கிரமத்தை நம்பினாய் என்பது உண்மை. ஆண்டவர் அப்படியே உன்னை தூக்கி எறிந்து அப்படி விட்டுட்டு போக விரும்பவில்லை. நான் அழைத்தேன், நீ எனக்கு கீழ்ப்படியல, போ, நீ எந்த வழியும் போ அப்படின்னு ஆண்டவர் அனுப்பிவிடவில்லை. மீண்டும் தன் தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். ஒரு உணர்வை அடைந்து கொள் தேவ ஜனமே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உனக்கு உதவி உன்னதத்தில் தான் வர வேண்டும் என்பதை அவனுக்கு ஞாபகம் ஊட்டினார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் ஆகும் என்று சொன்னார். செய்து முடித்தார், வேகமாய் செய்து முடித்தார். அவன் விரும்புவதை விட வேகமாய் செய்து முடித்து நான் உன் பலனாய் இருக்கிறேன் என்று நிரூபித்தார். இரண்டாவதாக கவனிக்க வேண்டும், மரியாள் கேட்டாள், இது எப்படி ஆகும் என்று. சாத்தியமற்ற நிலை, சாதகமான நிலை அல்ல, சாத்தியமற்ற நிலை.
அந்த செருபாபேலுக்கு சாதகம் முடங்கி கிடந்தது. இங்க அப்படி அல்ல, மொத்தமாவே இல்லாண்டவரே. கர்த்தர் சொன்னார், உன்னதத்திலிருந்து ஆவியை ஊற்றுவேன், ஆவியானவர் மேல் நிழலிடுவார், காரியம் வாய்க்கும் என்றார். வாய்த்தது. நீங்க மூன்றாவது ஒரு காரியத்தை 4ஆம் அதிகாரத்தில் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள்ல 13ஆம் வசனத்தை வாசிப்போம் எல்லாரும் சேர்ந்து. பேதுருவும் யோவானும் பேசுகிற, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். இவ்வளவு பேர் இருக்கவங்க, நம்ம சத்தம் குறைவா வருது வசனம் வாசிக்கும் போது. சேர்ந்தே வாசிப்போமே. தமிழ் தெரியாதவங்க விட்டுருங்க, தெரிந்தவங்க எல்லாம் வாசிக்கலாம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் இவர்கள் பப்ளிக் ஓகே ஜனங்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்திருந்தபடினா அவங்க ஏற்கனவே தெரியும். இன்னும் திரும்பி எனக்கு இருக்கிறது, நீ யாருன்னு எனக்கு தெரியுமப்பா, நீ எல்லாம் ஒரு பிரியப்பட்டா. இந்த பேதுரு யோவானும் மக்கள் அறிந்திருந்தார்கள். பெரிய மனுஷங்க இல்ல, என்ன மனுஷன், சாதாரண மனுஷன். அவங்களை பற்றி அறிந்திருந்தார்கள். அறியாதவனா அப்புறம் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே இவனை பற்றி அறிந்தவர்கள் மத்தியிலே, உன்னை தெரிந்தவர்கள் மத்தியிலே அவனை எப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்? இவன் பேதமையாளன், படிப்பறியாதவன், இவன் உதவாதவன், புறப்படாதவன் என்று நீ எந்த இடத்தில் எண்ணப்படுகிறாயோ, உன் வாழ்க்கையின் அளவு இவ்வளவுதான் என்று உன்னை மட்டம் தட்டி வைத்திருக்கிற அந்த இடத்திலே அந்த மக்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு மாற்றத்தை தேவன் வாழ்க்கையிலே உண்டு பண்ணுகிறார். கவனிங்க, இந்த வசனத்தை வாசிக்கிறேன். கவனிங்க. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை இவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு. யார் உன்னை ஆச்சரியப்பட வைத்தார்? எது உன்னை ஆச்சரியப்பட வைத்தது? இந்த ஆச்சரியமான அனுபவத்திற்குள் உனக்கு ஏற்கனவே ஒரு பெயர் இருக்கு ஊர்ல, பேதமே உள்ளவன், அவெல்லாம் ஒண்ணுக்குமே உதவாதவன். கவனிக்க வேண்டும். எரேமியாவின் வார்த்தைகளை சொல்ல போனால் தள்ளப்பட்டவன், விசாரிப்பார் அற்றவன், அப்படி இதெல்லாமே சாதாரண கேஸ் அப்படியே ஒதுக்கி தள்ளப்பட்ட வாழ்க்கையிலே மற்றவர்கள் எந்த ஜனங்கள் ஒதுக்கி தள்ளினார்களோ, எந்த இடம் ஒதுக்கி தள்ளியதோ, எந்த சமூகம் உன்னை கீழாய் பார்த்ததோ, அவர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு மாற்றுவதற்காக தான் சீசரிடத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொன்னார். என்ன செய்ய சொன்னார்? அவர் பரலோகத்திற்கு போகும்போது, நான் போயிடுறேன், ஆனா உங்களை நான் கைவிட்டு போக மாட்டேன், எங்களை விட்டு சும்மா விட்டு போக மாட்டேன். ஏன் தெரியும்? உனக்கு அடையாளத்தை இந்த சமூகம் எப்படி பார்த்து வைத்திருக்கிறது தெரியும். ஆனால் உன் அடையாளத்தையே மாற்றுவதற்கு உனக்கு ஒரு அனுபவம் தேவை. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஆண்டவர் இந்த அடையாளத்தை மாற்றுவதற்கு அந்த ஜனங்களுக்கு என்ன சொன்னார் பாருங்க. நீங்க 1:8 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்பா, லேலுயா, லேலுயா. இந்த வார்த்தை தான் 2ஆம் அதிகாரத்தில் நிறைவேறியது. மேலிருந்து ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அது தெளிவாக சொல்லிட்டு போனார், போகாத, நெல்லு, எருசலேமிலே தங்கியிரு. ஆண்டவரோடு உரசி நடந்த அந்த சின்ன உரசலை வைத்து விட்டு, ஆண்டவரை பற்றி 2 பாட்டு பாடினா பாட்டு பாடாத வைத்து விட்டு காரியத்தை நடத்த முடியாது. அடையாளத்தை மாற்ற முடியாது. சும்மா டைம் பாஸ் பண்ண முடியும். இயேசுவோடு நான் 3 வருஷம் நடந்திருக்க, அவரை பார்த்திருக்கோம்ல, நீ பார்த்திருக்கிறது உண்மைதான்ப்பா. அவரோடு படுத்தது உண்மை, அவரோடு வளர்ந்தது உண்மை, அவரோடு பேசியது உண்மை, அவரோடு விளையாடியது உண்மை, அவரோடு நீ சாப்பிட்டது உண்மை, அவரை தொட்டது உண்மை, இதெல்லாம் ஒரு உண்மைதான். ஆனால் உன் வாழ்க்கையின் அடையாளம் மாறவில்லையே. இன்னும் பேதமை நிறைந்தவன், இவன் படிப்பறிவற்றவன், இவன் இவ்வளவுதான் என்று உலகம் உன்னை மட்டம் தட்டும் அளவிற்கு உன் அடையாளம் தொலைங்கிக் கொண்டிருக்கிறது. அதை மாற்றுவதற்கு இனி நீ ஸ்கூலுக்கு போக முடியாது. இனி நீ காலேஜில் போய் டிகிரி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் அப்படி கேட்கல. நீங்க எவ்வளவு வயதானவளா இருந்தாலும், எவ்வளவு சூழ்நிலையை தாண்டி நீங்க போய் நின்றாலும், இனி ஆண்டவரே என்று கேட்டாலும், இனிதான் கர்த்தர் உன்னை பயன்படுத்துவதற்கு ஒரு ஆரம்பத்தை வைப்பார். அங்க எங்கிருந்து ஆரம்பிக்குமா பாருங்க. உன்னதத்திலிருந்து ஆவி உன்மேல் ஊற்றப்பட மட்டும் அது அப்படியே இருக்கும். அது ஊற்றப்படுமையானால் வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும், வயல்வெளி காடாக எண்ணப்படும். இந்த 8ஆம் வசனத்தை ஒரு முறை கூட வாசிக்கிறேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. யார் பலனற்று இருக்கிறோ? கரெக்ட். ஆண்டவர் சொல்கிறார், உன்னதத்திலிருந்து ஊற்றப்படுகிற ஆவியானவரால் உண்டாக்கப்படுகிற பலன் தான் உண்மையான பலன். நம்முடைய சரீர பலன் ஒரு நாள் ஓய்ந்து போய்விடும். நம்முடைய அறிவின் பலன் ஓய்ந்து போய்விடும். பணம் ஓய்ந்து போய்விடும். உறவுகள் பலன் எல்லாம் ஓய்ந்து போய்விடும். நம்ம ஓயாத தளராத ஒரு பலனை
உன்னதத்தின் ஆவி நம்மேல் ஊற்றுவார். கவனிங்க, பரிசுத்தாவினிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையும் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். அந்த மக்கள் எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணும்போதுதான் ஊரே அதிசயமாய் பார்க்கிறது. இவர்களா, நாம் நினைத்த இவர்களா, நம் வாழ்க்கை நம்முடைய சமூகத்தில் இருந்த இந்த மக்களா என்று கர்த்தர் மாற்றி அமைக்க வல்லமை உள்ளவர். அந்த வசனத்தை வாசிங்க எல்லாரும். ஏசாயாவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை எல்லாரும் வாசிப்போம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்பட மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. வர நாட்களிலே கர்த்தருடைய ஆண்டவருடைய உன்னதத்தின் பலன் உங்கள் மேல் ஊற்றப்படும் அளவிற்கு நீங்கள் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கிற போது நீங்கள் நினைப்பதை விட வேகமாய் செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். நீங்கள் முடியாது என்ற காரியத்தில் முடியும் என்று நிரூபிக்க வல்லமை உள்ளவர். உன்னுடைய அடையாளங்களை மாற்றி நீ அவருடைய பிள்ளை, அவர் உன் தேவன் என்பதை நிரூபிக்க வல்லமை உள்ளவர். உன்னதத்தின் ஆவிக்காய் காத்திருப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.